ரொம்ப ஈஸியாக செம்ம டேஸ்டியாக லஞ்ச் பாக்ஸுக்கும் ட்ராவல் டைமுக்கும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆலு பராத்தா லேயராக இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி போட்டு குருமாவை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இதுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, உப்பு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி நல்லா பெருசாக மெல்லிஸாக தீத்திட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை இதே மாதிரி சென்டரில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தியை ஒரு பக்கம் மட்டும் வெட்டி விட்டுட்டு இதே மாதிரி மடக்கிக்கலாம். கையாலேயே இதே மாதிரி அழுத்தி விடுங்க. கருப்பு எள்ளு, கொத்தமல்லி தலை தூவி லேசாக பூரிக்கட்டையால் அழுத்தின மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணி தேவையான அளவு நெய்யோ வெண்ணெயோ சேர்த்து சுட்டு எடுக்க வேண்டியதான். நெய்யுக்காக வெண்ணெய் ஊற்றி சுட்டாக்கா அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி தீத்தும் போதே நம்ம ரொம்ப மெல்லிஸாக தீத்தணும். உள்ள மசாலாவும் லேயராக நல்லா காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.